Hi Hi friends, friends, welcome to Ashwini Raju Vlogs. Ox. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா வெண்ணெய் பண்ணி நெய் காய்ச்சி எப்படி நம்ம யூஸ் பண்றோம்னு பார்க்கலாம். ஓகே, எல்லாமே யூஸ்ஃபுல் தான். வாங்க வீடியோக்குள்ள போலாம். என்னென்ன வேணும்னு பார்க்கலாம் வாங்க. ஐஸ் கியூப் வேணும், வாட்டர் வேணும், ஒரு கடாய் வேணும், ஒரு டவல் மெத்தையா போட்டுக்கலாம். இது வந்து க்ரீம், பால் காய்ச்சி ஃப்ரிட்ஜில் சில்லுன்னு ஆனதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் வச்சு நம்ம இந்த க்ரீமை எடுத்து எடுத்து வச்சுருக்கோம். இந்த க்ரீமை வந்து நம்ம இப்போ எப்படி வெண்ணெய் பண்ணுறதுன்னு காமிக்கிறவாங்க. இதெல்லாம் அதில் போட்டுக்கலாம். பாண்டிலில் இந்த ஐஸ் கியூப் வந்து வாட்டரில் போட்டுக்கலாம். வரவே மாட்டேங்குது. இந்த க்ரீம் போட்டுக்கலாம். இப்போ நம்ம ஏடு எடுத்து வச்சோம் இல்லையா, அதுதான். இதை வந்து டர்ன் பண்ணின்னு இருக்கணும். இந்த வாட்டரில் நம்ம ஐஸ் கியூப் போட்டு வச்சுருக்கோம். இதை வந்து இப்படியே மிக்ஸ் பண்ணினே இருக்கணும். அது என்னன்னா ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் சில்லுன்னே இருக்கணும். அப்போது நம்ம ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து வைக்கணும். மிக்ஸ் பண்ணினே இருந்தால் பாருங்கள் எப்படி மில்க் வரும். மிக்ஸ் பண்ணினே இருந்தால் எப்படி மில்க் வரும். டர்ன் பண்ணினே இருக்கணும். இந்த மில்க் செப்பரேட் ஆகும், பட்டர் செப்பரேட் ஆகும். இது கொஞ்சம் நம்மளுக்கு சூடு ஆயிடுச்சுன்னா இதில் ஐஸ் கியூப் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபுல்லாக வரும், மில்க் வெளியே வரும். அதுலேருந்து டர்ன் பண்ணினே இருக்கணும், மிக்ஸ் பண்ணினே இருக்கணும். பாருங்கள் மில்க் வெளியே வருது. நல்லா வருது பாருங்க. மிக்ஸி வேண்டாம், இன்னுமே வேண்டாம், கையிலேயே நம்ம பண்ணிடலாம் பட்டர். டர்ன் பண்ணி பண்ணி எவ்வளோ மில்க் வந்திருக்கு பாருங்க. இந்த மில்க் கூட வேஸ்ட் ஆகாது நம்மளுக்கு. இப்போ நம்ம ஐஸ் கியூப் போட்டுக்கலாம். ஏன்னா ஐஸ் கியூப் போட்டால் அந்த பட்டர் வந்து கட்டி ஆகும். ஒரு 2-3 போட்டுக்கலாம், அவ்வளோதான். பாருங்க, அதே ஐஸ் கியூப் போட்டால் அந்த கோல்ட்னஸ்க்கு அந்த பட்டர் வந்து ஃப்ரீஸ் மாதிரி ஆகும். எவ்வளோ பட்டர் வந்திருக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இதை அப்படியே நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இன்னும் ப்ராசஸ் இருக்கு. இந்த ஐஸ் கியூப் போட்ட உடனே அதெல்லாம் மில்க் எல்லாம் சில்லுன்னு ஆகி அந்த பட்டர் வந்து கட்டியாக இதாகும். அப்போ எல்லாம் அது நம்மளுக்கு கையில வந்துடும். இந்த மில்கை வந்து இந்த பட்டர் இவ்வளோ வந்திருக்கு. இந்த மில்க் வந்து நம்ம ஒரு இதில் ஊற்றி வச்சுக்கலாம். இதை கூட யூஸ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் காமிக்கிறேன் எப்படின்னு. அதுக்கு நீங்கள் வெயிட் பண்ணணும். இப்போ வந்து நம்ம இதுக்கு இந்த பட்டர் போட்டுக்கலாம். இந்த பட்டரை வந்து 4-5 வாட்டி வாஷ் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். வாஷ்னா எப்படின்னா, நம்ம அந்த சில்லுன்னு ஐஸ் கியூப் போட்டு வாட்டர் வச்சுருக்கோம் இல்லையா, அதில் வாஷ் பண்ணி அந்த தண்ணியை வந்து கொட்டிடணும். அந்த சில்லுன்னு இருக்கிறதுனால என்ன ஆகும்னா, பட்டர் கட்டியாக அப்படியே கட்டி கட்டியாக நம்மளுக்கு கிடைக்கும்.
அந்த வாட்டர்ல இந்த மில்க் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும் இல்லையா பட்டர்ல, அதெல்லாம் வாஷ் ஆகும். 4-5 டைம்ஸ் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். வாட்டர் எடுத்துக்கணும், ஐஸ் கியூப் போடணும், சில்லுன வாட்டர் ஆனதுக்கப்புறம் இதில் ஊற்றணும், வாஷ் பண்ணணும். வாஷ் மீன்ஸ் இப்படி தான். தண்ணி நல்லா அதை நல்லா பிசைஞ்சு பிசைஞ்சு வச்சா அது கியூப் ஐஸ் கட்டி மாதிரி ஆகிட பாருங்க அந்த ஐஸ் கியூப் போட்ட இதுக்கு பட்டர். அதுதான் 4-5 டைம்ஸ் பண்ணணும். நான் 4-5 டைம்ஸும் காமிச்சாக்கா உங்களுக்கு லாங் வீடியோ ஆகிடுறோம் ஃப்ரெண்ட்ஸ், அதனால நான் அவ்வளோ காமிக்கலை. ஆனால் நீங்கள் பண்ணணும். 4-5 டைம்ஸ் பண்ணால் அதில் இருக்கிற இதெல்லாம் வெளியே வந்துடும். பாருங்கள், பட்டர் ரெடி. இந்த தண்ணி கொட்டிடணும். திருப்பி இன்னொரு வாட்டி நான் வாஷ் பண்ணுறேன். இது வந்து ஏடு வந்து ஃப்ரிட்ஜில் வச்சா கெட்டுடும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஃப்ரிட்ஜ் எடுத்து ஃப்ரீசரில் தான் ஸ்டோர் பண்ணணும். நம்ம பண்ணுறது நாளைக்கு பண்ணுறோன்னா இன்றைக்கி வந்து எடுத்து கீழே ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். வாஷ் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். பட்டர் இஸ் ரெடி. மில்க்கு கூட யூஸ் பண்ணலாம். வாங்க என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ வந்து இந்த பட்டரை வந்து காய்ச்சி நெய் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சாச்சு. இந்த பாலை அந்த பக்கம் வச்சுக்கலாம். அது கூட நான் ஆன் பண்ணி விட்றேன். அதே தான், இதில் கொஞ்சம் கூட எதுவுமே வேஸ்ட் ஆகாது ஃப்ரெண்ட்ஸ். இதில் கொஞ்சமும் வேஸ்டேஜ் ஆகாமல் நம்ம பண்ணிக்கலாம். அது வந்து பன்னீர் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த பாலில் இந்த பாருங்கள், நெய் வந்து பட்டர் வந்து கொஞ்சம் கொஞ்சம் இதாகின்னு இருக்குது, மெல்ட் ஆகுது. ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சுருக்கேன். இந்த நம்ம பால் வச்சுருக்கோம் இல்லையா பக்கத்தில், அதுக்கு வந்து ஒரு லெமன் வேணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த லெமனை வந்து இந்த லெமன் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் பன்னீர் பண்ணல ஃப்ரெண்ட்ஸ். அதை வந்து அந்த லெமன் வந்து கட் பண்ணி ஒரு ஆஃப் எடுத்து நான் அதில் ஸ்க்வீஸ் பண்ணுறேன். அது என்ன ஆகும்னா அந்த பால் வந்து உடஞ்சிடும். அதை உடஞ்சிட்டு அதுலேருந்து பன்னீர் வரும். அதனால அந்த பன்னீரை எடுத்து அதுலேருந்து வாட்டர் வந்து அது கூட யூஸ் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் சப்பாத்தி பண்ணுறதுக்கு, சப்பாத்தி மாவு பிசையறதுக்கு அந்த வாட்டரை நான் வேஸ்ட் பண்ண மாட்டேன். அதில் எவ்வளோ கால்சியம் இருக்கும், மில்க் இல்லைங்களா, ஸோ நோ வேஸ்டேஜ். ஆச்சு, இதை போட்டாச்சு. நெய் கூட ரெடி ஆகின்னு இருக்கு. இது நல்லா பொங்கி வரணும் ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் இந்த நொறைய இருக்கிறது போயிட்டு பொங்கி வரணும். இதை மிக்ஸ் பண்ணி விட்றேன். லெமன் போட்டிருக்கோம் இல்லையா, அதனால லெமன் வச்சுன்னு விளையாடுறா. நிம்புடன்னு சொல்கிறா. நான் வாய்ஸ் ஆஃப் பண்ணியிருக்கேன். 2 பேரும் வந்துட்டாங்க. ஒரே விளையாட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் இவங்களது. பாருங்கள், நெய் வந்து இப்போது இந்த நுரை இருக்கிறதெல்லாம் போகணும் ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் போயிட்டு அப்புறம் வேறு பொங்கி வரும். அப்போ தான் நம்மளுக்கு கரெக்டான நெய் காய்ச்சிருக்கு, நெய் கரெக்டான பதத்தில் இருக்குன்னு. ஓகே, இதெல்லாம் போகணும். காயட்டும், இன்னும் காயட்டும். அந்த பக்கம் பார்க்கலாம் நம்ம. இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் சைடில் போயிடுச்சு. இந்த நொறையா இருக்கிறதெல்லாம் சைடில் போயிடுச்சு. அது கசடு. அது பப்பிள்ஸ் மாதிரி ஃபுல்லாக பொங்கி வரும். அப்போ வந்து நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். பாருங்கள், பப்பிள்ஸ் வருது பாருங்கள்.
பபிள்ஸ் இப்படி தான் வரணும். அந்த ஒயிட் கலர் ஸ்டார்ட்டிங்கில் வருது அது இல்லை, அது வந்து கசடு. அதை வந்து நம்ம அடியில் போய் தங்கிடும். அதெல்லாம் காஞ்சதுக்கப்புறம் காய்ச்சினதுக்கப்புறம் இது பொங்கி வரும். எல்லாம் ஒரு 1/2 அன் ஹவர் ப்ராசஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். 1/2 மணியில் முடிஞ்சிடும். நம்ம பட்டர் பண்ணுறது, அப்புறம் நெய் காய்ச்சறது, பன்னீர் எடுக்கிறது எல்லாமே ஆகிடும். ஆனால் இதில் கொஞ்சம் கூட வேஸ்ட் இல்லை, நம்மளுக்கு எல்லாமே யூஸ் ஆகும். நல்லா நெய் கிடைக்கும் ஃப்ரெஷ்ஷாக வீட்டில் பண்ணது. அதுக்கப்புறம் பன்னீர் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த மில்கில் பன்னீர் பண்ணி அந்த வாட்டர் இருக்கும் இல்லைங்களா, அதை வந்து நம்ம சப்பாத்தி மாவு செஞ்சுக்கலாம். பாருங்கள் பொங்கி வருது, இதுதான் கரெக்டு. இப்படி பொங்கி வரும்போது நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். ஸ்மெல் நல்லா வருது ஃப்ரெண்ட்ஸ், நெய் ரெடியாக இருக்குன்னு அர்த்தம். அப்படிதான் பொங்கி வரணும் தான் சொல்கிறேன். பொங்கி வந்த உடனே ஆஃப் பண்ணிக்கலாம். அந்த பக்கம் வந்து நம்மளுக்கு பன்னீரும் ரெடியாக இருக்குது. அதை கூட உங்களுக்கு காமிக்க போகிறேன் நான். இதை பார்த்தீங்களா நெய் எப்படி பொங்கி வருது, நல்லா வாசமாக இருக்குது வீடு. அது கூட ஆஃப் பண்ணிட்டேன், அது ரெடியாக இருக்குது. வாங்க பார்க்கலாம் என்ன பண்ண போகிறேன்னு. வடிகட்டிக்கலாம் இதை. பன்னீர் எவ்வளோ வந்திருக்கு பாருங்களேன். மிக்சியில் பண்ணால் நம்ம வாட்டரை ஊற்றி 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 பண்ணுறோம், இந்த மாதிரி எல்லாம் எடுக்க முடியாது ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்களா இவ்வளோ பன்னீர் வந்திருக்கு. என் பசங்களுக்கு பன்னீர் பிடிக்கும், வீட்லேயே ஹோம்மேட் பன்னீர் கூட நான் பண்ணுவேன். இதை க்யூப்ஸாக பண்ணி நான் கிரேவி பண்ணி கொடுக்குறேன் பசங்களுக்கு. பட்டர் பன்னீர் மசாலா பிடிக்கும், சப்பாத்தி பண்ணி பண்ணுறேன். இது ஃபுல்லாக வாட்ரு இது பண்ணிவிட்டு குவீஸ் பண்ணிவிட்டு தனியாக வச்சுருக்கேன். இந்த வாட்டரை கூட நான் சொன்னேன் இல்லையா, இது சப்பாத்தி மாவு பேசுகிறேன். நெய், வாட்டர், பன்னீர் 3 ஆயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாய் பாய்.